இப்போ மண்ணா சொல்லுங்க. நம்ம குன்னூருக்கு சமைக்க வந்திருக்கிறோம். கண்டிப்பா. இந்த பிரியாணி எப்படி இருக்குது? ஒரு 1000 பேருக்கு நம்ம பிரியாணி இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். பிரியாணி மக்கள் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க? பரிமாறின வச்சு பார்க்கும்போது பிரியாணி வந்து தரமா இருக்குன்னு சொன்னாங்க. ம் பீஸ் எல்லாமே அதிகமா இருந்துச்சு, ம் எந்த குறையும் இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. ம் கிரேவியோட பசங்க சாப்பிடும்போது இந்த பிரியாணி வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பூசணிக்காய் அல்வாவும் தரத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. பூசணிக்காய் நரிச்சு நரிச்சு கடிச்சா நரிச்சுன்னு இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லாமல் பூசணிக்காய் இதான் தரமா. இது இந்த பிரியாணி வந்து நாங்கள் வந்து எப்பவுமே பூசணிக்காயில் வந்து இந்த தரம் தான் செய்வோம். அது எங்கள் கம்பெனியோட ஃபேவரட் ஐட்டம். செம்மையாக இருக்கும் இந்த பூசணிக்காய் அல்வா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரியாணி தான் ஓடி இருக்கு இன்னைக்கு. ஒயிட் ரைஸ் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, பிரியாணி தான் அதிகமாக ஓடி இருக்கு. அதே மாதிரி பீஸுக்கு குறையில்லை. பீஸும் ஃபுல்லாக எப்பவுமே போடுவோம். நம்ம 1000 பேருக்கு எத்தனை கிலோ கறி நான் போட்டிருக்கோம்? இன்னைக்கு 120 கிலோ கறி போட்டிருக்கோம். 120 கிலோ கறி போட்டிருக்கோம். 100 கிலோ கிரேவி. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பீஸோட தான் பரிமாறணும். கிரேவி 100 கிலோ போட்டிருக்கிறோம்.